கற்கை மேல் ஐயனாரோட உத்தரவு இருக்கு. இவன் கருவருக்கு அத்தனை உரிமை உனக்கு இருக்கு. மேல்கட்டு கீழ்கட்டு இல்லாம தான் அவன் இருக்கான். வானத்தை பொளந்து உள்ள பூந்து மண்ணை புரட்டி மண்டப படி உடைச்சு எடுத்து அவன் தலையில போட்டு கதைய முடியும்னு சுந்தரபாண்டி சாஸ்தா சொல்லி அனுமதி கொடுத்ததும் சுந்தரபாண்டி சாஸ்தா சொன்ன மாதிரியே மந்திர கட்டை உடைக்காம தலவாமாட வானத்தை பொளந்து உள்ள பூந்து மண்டபத்து முதல் படியை உடைச்சு எடுத்து தான் தலைக்கு மேல தூக்கி அவன் தலையில போட்டு மலையாளத்தான் கதைய முடிக்கிறான். மலையாளத்தான் கதை முடிஞ்ச கணத்திலேயே அவன் போட்ட மந்திர கட்டு எல்லாம் உடையுது. மண்டபத்தை சுத்தி போட்ட மந்திர கட்டு ஊர் எல்லையை சுத்தி போட்ட மந்திர கட்டு மட்டும் உடையுதே தவிர அத்தனை பேரும் அடைஞ்சு கிடக்கும் மண்கலயத்தை சுத்தி போட்ட மந்திர கட்டு மட்டும் உடைய மாட்டேங்குது. மலையாளத்தான் கதையை முடிக்க தெரிஞ்ச தலைவாய் மாடனுக்கு களவெடுக்கிற கல்வர் கூட்டத்தை கருவறுக்க முடியாமலா இல்ல. ஆனா தலைமை தெய்வமான கற்கை மேல ஐயனார் சொல்லாம எதுவும் பண்ண கூடாதுன்னு அடப்பட்டு கிடக்கிற அத்தனை பேரையும் பானையை விட்டு விடுவிக்க என்ன வழின்னு யோசிக்கிறான் தலைவா மாடன். அதுக்குள்ள மந்திரத்தால கட்டப்பட்ட அந்த பானை 6000 பண்ணையை நோக்கி போகுது. 6000 பண்ணையை சேர்ந்த பிள்ளைமார் சமூகத்தை ஆள்கிட்ட தலைவாய் மாட அசரீரி சத்தம் வழிய தாமிரபரணி ஆத்துல மண் கலையத்துல திரவியம் வருது, அதை உடைச்சு எடுத்து வச்சுக்கன்னு சொல்றாரு. உள்ளுக்குள்ள சாமி அடப்பட்டு கிடக்கிறதா அவர் சொல்லாம விட்டுறாரு. ஒருவேளை சாமி இருக்குன்னு சொன்னா பிள்ளைமார் பயந்துருவாரு நினைச்சுக்கிட்டு பொக்கிஷம் இருக்கிறதா சொல்றாரு தலைவாய் மாட. அந்த அசரீரி சத்தம் சொன்ன மாதிரியே தாமிரபரணி ஆத்துல வரும் மண்கலையத்தை தேடி 6000 பண்ணையை சேர்ந்த பிள்ளைமார் சமூகத்தை ஆளு கிளம்புறாரு. ஒரு வழியா பானையை உடைக்கிறாங்க. உடப்பட்ட பானையை விட்டு வெண்புகு வெளியேறுது. வெண்புகு வெளியேறு வேகத்துல ஆக்ரோஷமான சத்தம் கேக்குது.